வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. அடுத்தது என்னன்னா, உலகெங்கிலும் உள்ள டிவைன் ஜோதிட நேயர்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அடுத்தது மகர ராசிக்காரவங்க இந்த வருடம் சனி பயிற்சியை பற்றி எப்படி பேச போகிறோன்னு. 6/3/2026 வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறில் பயிற்சி ஆகுது. உலகெங்கிலும் உள்ள எல்லா சிவாலயங்களிலும் இந்த இது கொண்டாடுவாங்க, பயிற்சியை கொண்டாடுவாங்க. ஸோ இந்த மகர ராசிக்காரவங்க மிகப்பெரிய தாக்கத்திலேருந்து ரிலீஃப் ஆகுறாங்க. கடகராசி மகர ராசி தான் இப்போ ரொம்ப ரிலீஃப். ஏழரை சனிலேருந்து விடுபடுறாங்க. பலவிதமாக நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க, ஏமாத்தினவங்கலாம் உங்களுக்கு வழிவிட போகிறாங்க. பலவிதமாக டிப்ரெஷனில் இருந்த நீங்கள் கண்டிப்பாக மாறி அடுத்த கட்ட மூமெண்ட்டுக்கு போக போகிறீங்க. இந்த மகர ராசிக்காரவங்க இது வரைக்கும் வீடு, இடம் பிரச்சனை, சொத்து, அண்ணன் தம்பி பிரச்சனைலாம் உங்களுக்கு சரியாக போகுது. கண்டிப்பாக நீங்கள் மகர ராசிக்காரவங்க போய் வழிபட வேண்டிய ஆலயம்னு இருக்குது. மகர ராசிக்காரவங்க கொஞ்சம் சுயநலவாதியாக இருப்பாங்க. மகர லக்கணம் மகர ராசின்னு சொன்னாவே தான் வேலை உண்டு, தான் வேலை முடிஞ்சால் வேலையை கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது மகர ராசிக்கு உண்டான இயல்பான குணம். தனக்கு மட்டும் தான் சாப்பாட்டு காசு எடுத்துட்டு வருவாங்க. யாராவது ஒரு 4 டீ குடிப்போம், 4 பேருக்கு டீ வாங்கி கொடுப்போம்னு வரமாட்டாங்க. தனக்கு மட்டும் தான் டீ குடிக்க காசு எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப சிக்கனமாக வாழக்கூடியவங்க மகர ராசி மகர லக்கணம். காசு இருந்தாலும் செலவு பண்ண மனசு வராது மகர ராசி மகர லக்கணத்துக்கு. எல்லாத்துலேயும் ஒரு கணக்கு வச்சுக்குவாங்க, அவங்களுக்கும் ஒரு கணக்கு வச்சுக்குவாங்க. ஸோ அதனால் மகர ராசி மகர லக்கணக்காரவங்க, மகர ராசியில் பிறந்தவங்க இந்த வருஷம் சனி பகவான் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு 7.5 வருஷமாக கிட்னியில் கல், வயிற்றுல ஸ்டோனு, ஆப்ரேஷனு, இந்த மாதிரி ஏதாவது மைண்டு சம்மந்தமாக ஒரு இரிட்டேட்டிங் மைண்டு சம்மந்தமாக பெரிய பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறவங்க மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஆளாயிருப்பாங்க. மகர ராசியில் பயங்கர டிப்ரெஷன்லாம் இருக்கும். பயங்கர ஆப்ரேஷன் நடந்திருக்கும் உங்களுக்கு. மருத்துவ பைபாஸு, சர்ஜரி, கிட்னியில் கல், வயிற்றுல கல், கால் அடிபட்டு முறிஞ்சது, கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிறது. இந்த மாதிரி நிறையாங்கிறேன். பெண்கள் ரொம்ப ஏந்திரிக்க முடியல சார், நல்லா தான் சாப்பிட்டேன், ஒன்றுமே சாப்பிடல சார், ஏந்திரிக்க முடியல என்னால், எப்போதும் போல் ஏந்திரிப்பேன், சுறுசுறுப்பில்லை சார், குறைஞ்சிச்சிங்கிறவங்களும் எல்லாம் ரிலீஃப் ஆகுறீங்க. ஸோ இந்த மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, நீங்கள் போக வேண்டிய கோயில் பருதியப்பர் ஆலயம்னு இருக்குது. இந்த ஆலயம் சொல்கிறேன், நீங்கள் எழுதிங்க. மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரத்தநாடு போகிற வழியில் பருதியப்பர் ஆலயம், அங்கே போய் சாமி தரிசனம் பண்ணி சூரியன் உலகத்திலே சூரியனை சிவபெருமான் எழுத்த மாதிரி நந்தி தான் இருக்கும். அந்த கோவிலில் போய் பாருங்கள், சூரிய பகவான் எழுத்த மாதிரி இருக்கும், நந்தி இருக்காது, சூரியன் நிற்பார். சூரியனும் சிவனும் ஒன்றுக்கு ஒன்று நேருக்கு நேர் பார்த்துட்டு இருக்கிற கோயில் அந்த கோயில். ஏன்னா அது உத்திராட நட்சத்திரம்னா அது சூரியனுடைய நட்சத்திரம். இப்போ சனி உங்களுக்கு வழி விடுறப்ப உங்களுடைய கர்மா வழி விடணும்னா நீங்கள் போய் பருதியப்பர் கோயிலில், அந்த ஊர் பேர் மேலே உளூர், பட்டுக்கோட்டை போகிற வழியில் மேலே உளூர், அந்த ஊரில் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லாயிடுவீங்க. பருதியப்பர் கோயிலில் போய் சாமி கும்பிடுவாங்க. அதேமாதிரி மகர ராசி திருவோண நட்சத்திரம் இந்த வருஷம் எல்லாவித சிறப்பும் எல்லாவித முயற்சிகளும் அடைய போவீங்க. ரெண்டாவது மென்டலி இவங்க கன்ஃபியூஸ்லேருந்து எல்லாமே ரிலீஃப் ஆகிடுவாங்க. மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரவங்க கண்டிப்பாக செல்ல வேண்டிய ஆலயம், ஒரு பக்கத்தில் எங்கே இருக்கிற பெருமா கோயிலுக்கும் செல்லலாம். அந்த பெருமா கோவிலில் புதன்கிழமை காலையில் ஆஞ்சநேயர் கோயிலில் ஆஞ்சநேயரை போய் பார்த்துட்டு வரணும். 6 to 7 புதன் குறையில இல்லை திருவோண நட்சத்திரம் மாசத்துல திருவோண நட்சத்திரம் வர அன்னைக்கு காலையில போய் 6 to 7 அந்த புதன் குறையில பார்க்கணும். இல்லை புதன்கிழமை அன்னைக்கு போகணும். இல்லை திருவோண நட்சத்திரம் வர அன்னைக்கு போய் புதன் ஆஞ்சநேயரை வழிபட்டு வெத்தலை மாலை போட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் வெற்றி. அதுக்கடுத்து மகர ராசி அவிட்ட நட்சத்திரக்காரவங்க எங்கே இருந்தாலும் சரி பக்கத்தில் இருக்கிற அம்பாலை போய் வணங்கணும். பட்டீஸ்வரம் பக்கத்தில், கும்பகோணம் பக்கத்தில் பட்டீஸ்வரங்கிற ஊர் இருக்குது, துர்க்கை அம்மன். அந்த ஊரில் சாமி கும்பிட்டு வரணும். பட்டீஸ்வரம் அந்த ஊருக்கு போய் சாமி கும்பிடுதுன்னா ரொம்ப ரொம்ப புண்ணியம். அம்பாள் அங்கே துர்க்கையை நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புண்ணியம். பேர்பட்ட கோயில் பட்டீஸ்வரம் துர்க்கை. நீங்கள் செஞ்சு இந்த மகர ராசி அவிட்ட நட்சத்திரக்காரவங்க பட்டீஸ்வரம் போகணும். மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரங்க பெருமாள் ஸ்தலத்துக்கு போகணும், ஆஞ்சநேயரை போய் வழிபடணும். மகர ராசி உத்திராட நட்சத்திரம் மேலே உளூர் அப்படிங்கிற ஊருக்கு போய் சாமி கும்பிட்டு வரணும். பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரத்தநாடு போகிற வழியில் மேலே உளூர் பருதியப்பர் ஆலயம்னு பேர். இந்த 3 கோவிலும் போய் சாமி கும்பிட்டு வரணும். இப்படி கும்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப 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 மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிஸி. எப்படி இருந்தவங்களாம் இப்போ இது வரைக்கும் எவ்வளோ இப்போ டென்ஷனில் இருந்தீங்க எல்லாமே ரிலீஃப் ஆகிடும். அது மாதிரி இந்த மகர ராசிக்கு போக வேண்டிய இன்னொரு ஆலயம்னு சொல்கிறேன், பரமக்குடி. அதாவது பரமக்குடியிலேருந்து பரமக்குடி டவுனில் யமனேஸ்வரம்னு பேர், அந்த ஊர் பேர் யமனேஸ்வரம்னு பேர். அந்த யமனேஸ்வரம்னு அந்த ஊர் சன்னதி அங்கே இருக்குது, சந்திர சனியாக இருக்குங்க. எப்படி இருக்கு? மந்திர சனியாக இருக்குங்க. இவங்களுக்கு தான் கர்மாவை மகர லக்னம் மகராசியில் யார் ஒருத்த போகிறவங்க கர்மா ஜாதகம்னு பேர், ஜோதிடத்தில் கர்மா ஜாதகம்னு பேர். அவங்க தான் அந்த கர்மாவை அழிக்க வந்தவங்க. யம தர்மராஜாவே வழிபட்டு அங்கே வணங்கிய ஸ்தலம் அந்த ஸ்தலம் யமனேஸ்வரம்னு பேர்.
பரமக்குடி டவுன்லேருந்து 4 கிலோமீட்டரில் இருக்க இந்த கோவில். நெட்டில் அடித்தா வந்துடும் உங்களுக்கு. யமனேஸ்வரம் கோவில்னு அடித்தாவே வந்துடும். இந்த கோயிலில் போய் சாமி விட்டுருவாங்க. மகர ராசிக்காரவங்க இன்னும் அவங்களுடைய கர்மா டிஆக்டிலேருந்து வெளில வந்துடுவாங்க. ரெண்டாவது, இவங்க கலைத்துறையில் பத்திரிகை துறையில் நிறையா இருப்பாங்க. ஹார்ட் ஒர்க் எழுத்துத்துறையில் பத்திரிகை துறையில் நிறையா இருப்பாங்க. ஜோதிட துறையில் நிறையா இருப்பாங்க. இந்த மாதிரி பத்திரிகை துறையில் உள்ளவங்க மேலும் மேலும் வளர்ச்சிகள்லாம் உண்டு. இது வரைக்கும் உங்கள்கிட்ட பேசாதவங்களாம் திருப்பி உங்கள்கிட்ட பேசுவாங்க. எல்லாரும் ஆதரிச்சு வச்சிங்க. ஸோ மகர ராசி மகர லக்னக்காரவங்களுக்கு ரொம்ப வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. ஸோ இந்த ஆலயத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வரணும். ரெண்டாவது, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி விட்டுருங்க. மகர ராசி மேலே அண்ணன் தம்பிக்குள்ளே மன உளைச்சல்லாம் இருக்கும். சொந்த கூட பிறந்த அண்ணன் தம்பி அம்மா அப்பாக்குள்ளே பேசாமல் இருப்பாங்க. அதெல்லாம் இப்போ பேசுங்க, இதெல்லாம் நல்லா ஆயிடுவீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த டிப்ரெஷன்லாம் இப்போ இருக்காது மகர ராசிக்காரவங்களுக்கு. ஸோ இப்போ நல்லா உங்களுக்கு இந்த 2.5 வருஷம் நல்லா அருமையான நேரம். 27, 28, 29 நல்ல நேரம். நீங்கள் நல்லா போய் இந்த கோயிலுக்கு சாமி தரிசனம் பண்ணி வேண்டி விரும்பி வழிபட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில மிக மிக வெற்றி அடையும். ரெண்டாவது, எங்கெல்லாம் புண்ணிய நதி ஓடுதோ, காசி, கங்கை, யமுனை, கோதாவரி, கிருஷ்ணா, அந்த மாதிரி ஸ்தலத்துல போய், எப்படி புண்ணிய தீர்த்தங்கிறது ராமேஸ்வரம் கடல் தீர்த்தம் ஆனீங்க, அது மாதிரி புண்ணிய நதி காசி, கங்கை, யமுனை, இந்த மாதிரி கோதாவரி, கிருஷ்ணா, துங்கபத்ரா, இந்த மாதிரி புண்ணிய நதிகள் போய் இருக்கிற இடத்துல ஒரு முறை நீராடிட்டு வாங்க. ஆத்து தண்ணியில் நீராடினா ஒரு தோஷம் போகும், கடல் தண்ணியில் நீராடினா ஒரு மோஷம் போகும், ஏரி தண்ணி கிணத்து தண்ணியில் நீராடினா ஒரு மோஷம் போகும். அது மாதிரி கணக்கு இருக்கு. கண்டிப்பா மகர ராசிக்காரவங்க ஒரு ஆறு ஓடுற இடத்துல, காவேரியிலையும் சரி, காவேரி, கங்கை, யமுனா, எந்த ஊர்ல ஆறு ஓடுற இடத்துல நீங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு குளிச்சுட்டு வாங்க. ரொம்ப நல்லா ஆயிடுவீங்க. மிக்க மகிழ்ச்சி சார். உலகெங்கிலும் உள்ள மகர ராசிக்காரங்களுக்கும் உலகெங்கிலும் உள்ள மகர ராசி நேயர்களுக்கும் இந்த கோவிலுக்கு சென்று வாழ்த்தி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மகர ராசி நேயர்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டிய கோயில் இந்த ஆலயத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும். மிக்க மகிழ்ச்சி சார். வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.